Hello friends, welcome to our channel Tamilian Exams. தேனி மாவட்ட நீதிமன்றத்துல நவம்பர் மாசம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நோட்டிபிகேஷன் வெளியாச்சு. அதுல கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கான செலக்ஷன் லிஸ்ட் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்தமா 80 வேகன்சிஸ் இருந்தது இந்த தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் வெளியிட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புல நவம்பர் மாசம் வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, ஸ்வீப்பர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், சானிட்டரி ஒர்க்கர் உள்ளிட்ட பணியிடங்கள்லாம் இருந்தது. இப்ப கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கான செலக்ஷன் லிஸ்ட் மற்றும் நாட் எலிஜிபிள் லிஸ்ட் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி இதுல என்னென்ன ஜாப் எல்லாம் இருக்கு, இந்த நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வீடியோ பண்ணிருந்தேன். அந்த வீடியோக்கான இமேஜ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான லிங்க் ஐ டேப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. சோ இதுதான் தேனி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அபிஷியல் வெப்சைட். அந்த ஹோம் பேஜ்ல பாருங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் நாட் எலிஜிபிள் லிஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்டாவும், சீரியல் நம்பர் 2ல எலிஜிபிள் ஆனவங்களுக்கான டெஸ்ட் இன்டர்வியூ எப்ப நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நாம எலிஜிபிள் லிஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தரும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, அப்புறம் ஈரோடு, கரூர் போன்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ செலக்ட் ஆனவங்களோட டிஸ்ட்ரிக்டும் அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸா கொடுத்துருக்காங்க. சோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்லை. தேனி மாவட்டத்துல இருந்து தான் நிறைய பேர் இந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்திருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது. இந்த செலக்ஷன் லிஸ்டுக்கான லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அதே போல எலிஜிபிள் ஆகாதவங்களுக்கான லிஸ்டும் இந்த வெப்சைட்டுக்கான லிஸ்டும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி இவங்களுக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. சோ இதுல உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா தயங்காம இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நீங்க வேற ஏதாவது கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதற்கான அப்டேட்ஸ் விரைவில் தரேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழன் எக்ஸாம்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்கடல்.